நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நான் சேர்ந்தவனா? இன்றைய வேதாகம பகுதி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், வசனங்கள் 29 முதல் 39 வரை. ஆவியானவர், நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரியும் அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். குறிப்பு வசனம்: நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன? அப்போஸ்தலர் 8:36. அமெரிக்க நடிகை சார்லி ஃபீல்ட் அவரது ரசிகர்கள் அனைவரும் அவரை ஏற்றுக்கொண்டு மிகவும் விரும்புவதை இறுதியாக உணர்ந்தார். 1985ஆம் ஆண்டில் அவர் 2வது முறையாக ஆஸ்கர் விருதை பெற்றபோது அவர் தனது ஏற்பு உரையில், உங்கள் மரியாதையை நான் எல்லாவற்றிற்கும் மேலாக விரும்பினேன். முதல் முறையாக நான் ஆஸ்கரை வென்று இந்த மேடையில் நின்றபோது நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு மிகவும் விரும்புகிறீர்கள் என்பதை நான் உணரவில்லை. ஆனால் இந்த முறை நான் அதை உணர்கிறேன். இப்போது நீங்கள் என்னை விரும்புகிறீர்கள் என்பதை என்னால் மறுக்க முடியாது. அதை நான் நம்புகிறேன் என்று சொன்னார். ஒரு எத்தியோப்பிய மந்திரியும் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறித்து வியப்படைந்தார். ஒரு புறஜாதியும் அன்னகருமான அவர் ஆலயத்தின் உள் பிரகாரங்களுக்குள் அனுமதி மறுக்கப்பட்டார். ஆனாலும் அவ்விடங்களுக்குள் தானும் சேர்த்து கொள்ளப்பட ஆசைப்பட்டார். அவர் எருசலேமுக்கு மற்றொரு திருப்தியற்ற யாத்திரையிலிருந்து திரும்பி வருவதை பிலிப்பு கண்டார். அப்போது அந்த எத்தியோப்பிய மனிதன் ஏசாயா புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். அதில் தேவனுடைய உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் இடத்தையும் என்றும் அழியாத நித்திய நாமத்தையும் அவர்களுக்கு அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படி சாத்தியமாகும்? அப்போது பிலிப்பு கிறிஸ்து இயேசுவை குறித்து அவருக்கு பிரசங்கித்தார். அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அந்த மனிதன், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றார். அவர், நான் இதற்குள் அனுமதிக்கப்படுவேனா? நான் இதற்கு பாத்திரனா என்று கேட்கிறார். அவருக்கு இருந்த தடைகள் எல்லாவற்றையும் இயேசு அகற்றிவிட்டார் என்பதற்கு அடையாளமாய் பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பாவத்திலிருந்து விலகி தம்மீது நம்பிக்கை வைக்கும் அனைவரையும் இயேசு அரவணைத்து ஒன்றிணைக்கிறார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அந்த மனிதர் சந்தோஷத்தோടെ தன் வழியே போனார். அவர் இறுதியாகவும் முழுமையாகவும் தேவனண்டை சேர்த்து கொள்ளப்பட்டார். இயேசுவை விசுவாசிக்கிற அனைவரும் ஏன் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்?
இந்த சத்தியங்களை ஞானஸ்நானத்தின் மூலம் நீங்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம்? அன்புள்ள இயேசுவே, நான் தேவனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சொந்தமானவன், ஏனென்றால் நான் உங்களுக்கு சொந்தமானவன். ஆமென்.